கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நேற்றைய தினத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். அதற்காக ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். திரள் ஜன கூட்டத்தின் கவர்ச்சியா, தனிப்பட்ட தேவ உறவோடு வாழும் வெற்றியா? ஜனக்கூட்டத்தின் கவர்ச்சியா அல்லது தனிப்பட்ட முறையிலே வெற்றியா என்று ஒரு தலைப்பு. இங்கே யோவான் தனது நிருபத்திலே ஒரு வசனத்தை எழுதுவதை பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, பரலோக வாழ்க்கையை இந்த உலகத்திலே ருசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் ஜெயிக்கப்பட்டவன், பாவத்தை ஜெயித்தவன், பிசாசை வென்றவன். திரள் கூட்ட கவர்ச்சியோ கவர்ச்சிகரமான திட்டங்களோ அவனை அடிமைப்படுத்தாது. இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நாம் பார்ப்போமானால், யோனோக்கு தொடங்கி நோவாவை பற்றி, எலியாவை பற்றி, எலிசாவை பற்றி, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், பவுலப்போஸ்தலனை பற்றியும், ஸ்தேவானை குறித்தும் இன்னும் ஏராளமான பக்தர்கள் தனிமையில் வாழ்ந்தார்கள். ஜனக்கூட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள், ஜனக்கூட்டத்திலிருந்து விருக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் தனிமையிலே வாழ்ந்தார்கள். காரணம், தேவன், யோசேப்பை குறித்து நாம் மறந்து விட்டோம், தேவன் அவர்களோடு இருந்தார். இன்னும் ஏராளமான பக்தர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையிலே விட்டுவிடும் காலம் வரும் என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னால், நீங்கள் யாரும் எனக்கு துணை நிற்கவில்லை என்று சொல்லி தனிமையாக இருந்ததை நாம் பார்க்கலாம். இதை குறித்து அதிகமான பிரசங்களை கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு தனிமையான தேவனோடு உள்ள உறவோடு உள்ள அந்த பரிசுத்த வாழ்க்கை வேண்டுமா, அல்லது ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒரு வசனத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக நமக்கு போதிக்கப்படுகிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். இன்று நீர் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறீரா? உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறதா? தயவு செய்து நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து நாம் பார்த்து வாழ்ந்தால் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே நம்மை அழைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறபடியால் இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கும்படி நாங்கள் உணர்த்தப்படுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் இன்னொரு செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.